இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிலோ மெட்டீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அண்ட் இன்ஸ்டால் ஆகிட்டா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆங்கிலோ மெட்டீரியல்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கு வரும். கிளிக் பண்ணோன்னு இந்த மாதிரி வரும், கெட் ஸ்டார்டட்னு வரும். கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடு போங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மேலே டெர்மினல் அப்படின்னு இருக்கும். ஸோ டெர்மினல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே கமெண்ட் ப்ராம்ப்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு இந்த ஆப்ஷன் கேட்கும், உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லிவிட்டு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆங்கிலோ மெட்டீரியல் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது இந்த ப்ராஜெக்ட்குள்ளே மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இன்னொரு வாட்டி ஆங்கிலோ மெட்டீரியலை போய் இதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அண்ட் இந்த கலர் சூஸ் பண்ணுறோம்ல, ஸோ இதை இந்த ப்ராஜெக்ட் நடுவில் எப்போ வேணாலும் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலரில் நான் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம் டவுன்லோட் ஆகிட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம ஆங்கிலோ மெட்டீரியல் திரும்ப போய்க்கோங்க. போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கா. ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் என்ன ஆங்கிலோ மெட்டீரியல் என்ன எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் இது ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ இது ஒர்க் ஆகுது. ஸோ ஆங்கிலோ மெட்டீரியல் நம்மளை ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு பட்டன் பண்ணுறீங்க, ஐக்கான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்காக உள்ள மாடியூலையும் நீங்கள் ஆப் மாடியூலில் போய் நீங்கள் இம்போர்ட் பண்ணோம். அப்போ தான் ஆங்கிலோ மெட்டீரியல் ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.